ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ என்னுடைய கிருபையின் காலம் முடியும் போது நீ என்ன பண்ணுவாய்? உன் பணத்தை கொண்டு உனக்கு பாதுகாப்பு உண்டா? உன் ஆள் பலத்தை கொண்டு உனக்கு பாதுகாப்பு உண்டா? சொல்லுவாங்க, எங்களுக்கு மனுஷ உதவியே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. எந்த மனுஷன் என்ன உதவி செய்ய முடியும்? கண் திறக்கப்பட்ட ஒருவர் தானே ஒரு கண் பார்வை இல்லாதவனுக்கு வழி நடத்த முடியும். மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவர் தானே நம்மை மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயிக்கும்படியா மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியாக நடத்தி கொண்டு போய் அவருடைய கல்வியை கற்றுக் கொடுக்க முடியும். நமக்கு கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார் என்கிற விசுவாசத்துக்கு பதிலாக கிறிஸ்துவோடு இணைகிறதுக்கு பதிலாக நாம பல கூட்டங்களோடு இணைந்திருப்போம். நம்முடைய முற்பிதாக்களுடைய பக்தி மார்க்கத்தோடு இணைந்திருப்போம். அது வெளியே பார்க்கறதுக்கு பரிசுத்த நீதி உண்டு. மத ரீதியான நற்கிரியைகளோடு இணைந்திருப்போம். இது எதுவும் எனக்கு என் மேய்ப்பராகிய கிறிஸ்து எனக்குள் வாசமாக இருந்து என்னை காப்பாற்றுகிற அந்த மீட்புக்கு எதுவுமே ஈடு இணை கிடையாது. இதை எவ்வளவு சீக்கிரம் நாம கண்டுபிடிச்சு கிறிஸ்துவோடு இணைகிறோம். யாரும் தடை பண்ணுவாங்களா நீ கிறிஸ்துவோடு இணையக்கூடாதுன்னு சொல்லி? அப்படி தடை பண்றாங்கன்னு சொன்னா வேண்டாம், விட்டுருங்க, அவ்வளவுதான். யாரும் தடை பண்ண முடியாது. அடிமைத்தனப்படுத்துவான். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாக இராதேயுங்கள். உங்க மேய்ப்பன் எவ்வளவு பெரிய கரையம் கொடுத்து உங்களை மீட்டிருக்க, தன்னுடைய மந்தையாக தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி சம்பாதித்த அவருடைய சரீரமாகிய சபை மனுஷன் பிடுங்குவான். தலையாகிய கிறிஸ்துவோடு கணுக்களாலும் கட்டுகளாலும் இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியை வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல் மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று தன் மாம்ச சிந்தையினால் இருமாப்பு கொண்டு உங்களை கிறிஸ்து விட்டு பிரிக்கிற ஒரு வாழ்க்கைக்கு மனுஷன் இருப்பான். உங்கள் பந்தய பொருளை நீங்கள் அவன் கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு, இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அடிச்சுட்டு போயிடுவான். கிறிஸ்து விட்டு பிரிப்பான். அநேகர் கிறிஸ்து விட்டு ரொம்ப எளிதாக பிரிப்பாங்க. ஏன் அப்படின்னா, நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அல்லது ஒரு குறை இருக்குது அப்படின்னா, அந்த சர்ப்பம் ஏதேன் தோட்டத்தில் வந்த மாதிரி வரும். உண்மையான மேய்ப்பன் தேவன். அவர் சொல்றாரு, இதை சாப்பிடாத உனக்கு சாவு இருக்குன்னு சொல்றாரு. ஆனால் பொய்யான மேய்ப்பன் ஒருத்தன் வர்றான், அவன் சொல்கிறான், இது கண்களுக்கு இனிமையாக இருக்குது, புசிக்கிறதுக்கு சுவையாக இருக்குது, இது உன் புத்தியை தெளிய வைக்கும் என்பதை தேவன் அறிவார். அது அவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கிற அந்த உற்சாக சந்தோஷத்தை விட ஒரு மனுஷன் கொடுக்கிற வார்த்தை மெய்யாக தெரிந்தது. அகித்தோப்பேலின் ஆலோசனை தேவனுடைய ஆலோசனை போல இருந்தது. தாவீது எப்போ தேவனோட பேசிக்கிட்டு இருக்கிற அகித்தோப்பேலே ஆலோசனைக்காரனை வச்சிருந்தார். அதில் எவ்வளோ பெரிய கேடு வந்தது. கடைசியில் தெரிய வரும்போது சொல்கிறா, தேவன் கர்த்தாவே அகித்தோப்பேலின் ஆலோசனையை அதம் பண்ணும், அவமாக்கி போடும், அது சொல்லணும். அப்போ தேவன் அதை செய்கிறார். கண்டுபிடிக்கணும். கிறிஸ்துவோடு இணைகிறதற்கு நாம் பதிலாக நம்முடைய பந்தய பொருளே அதுதான். நம்முடைய மேய்ப்பனோடு நம்ம இணைந்திருக்கிறோம். தலை கிறிஸ்து, அவருடைய சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறோம். ஒரு சரீரத்துக்கு அநேக அவயவங்கள் இருக்கிறது போல நம்ம ஒவ்வொருவரும் அவருடைய தலையோடு கட்டப்பட்டிருக்கோம், கிறிஸ்துவோடு. எந்த கூட்டத்தோடும் அல்ல, எந்த மனுஷனோடும் அல்ல, எந்த போதனையோடும் அல்ல. இதெல்லாம் வஞ்சகங்கள். நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 சபைகளில் உள்ள வஞ்சகங்களை ஆண்டவர் சொல்கிறார். அவங்க கட்டப்பட்டிருக்கிற தலையோட இல்லை, தலை விட்டு விழுந்திருக்கிறாங்க, தலையோடு கட்டப்படாமல் இருக்கிறாங்க, அந்நிய உபதேசத்தில் இருக்கிறாங்க, கிரீடத்தை இழந்து போகிற காரியங்களில் இருக்கிறாங்க என்று ஆண்டவர் தன்னுடைய ஆடுகளுக்கு அவர் எச்சரிக்கை கொடுக்கிறார். அப்போ மனம் திரும்ப நம்முடைய மேய்ப்பனை போல, கிறிஸ்துவை போல அவர் நமக்கு செய்திருக்கிற, சிலுவையில் செய்திருக்கிற அந்த மகாபெரிய ஐஸ்வர்யம், அந்த ஐஸ்வர்யம் தானே இன்னைக்கு மறைக்கப்பட்டிருக்கு.
அவருடைய மரணத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மகா பெரிய ஐஸ்வர்யம் தானே மறைக்கப்பட்டிருக்கு. அந்த மரணத்தில் அவரோடு கூட நாம மரித்தோம். இதுதானே மறைக்கப்பட்டிருக்கு. அவருடைய உயிர்த்தெழுதல்ல ஆவிக்குரிய ஜீவனாக அவரோடு கூட உயிர்த்தெழுந்தோம், மறைக்கப்பட்டிருக்கு. அவரோடு கூட உன்னதத்தில் வீற்றிருக்கிறோம், மறைக்கப்பட்டிருக்கு. இதை யாரும் நம்புவாங்களா? நம்புறாங்களா? பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து போய் கிடந்த உங்களை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். தேவன் நம்மேல் வைத்த மகாபரிய அன்பு அது. உன்னதத்தில் அவரோடு கூட இருக்கும்படி உட்காரவும் செய்தார். நம்புறோமா? நம்முடைய மேய்ப்பன் எங்க கொண்டு போயிருக்கிறார்? நம்ம பாதாளத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருந்த உளையான சேற்றிலும் பயங்கரமான குழியிலும் இருந்த நம்மை அவர் தம்முடைய மரண உயிர்த்தெழுதலை கொண்டு எடுத்துக்கொண்டு உன்னதத்துக்கு போயிருக்கிறாரு. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் மேலானவைகளை தேடுங்கள். நமக்கு பொக்கிஷம் நிறைய இருக்க. பரலோகம் எல்லாம் நமக்கு தான். இங்க ஒரு 5 சென்ட் 10 சென்ட் இடம் வாங்குறதுக்கு, ஒரு பிளாட் வாங்குறதுக்கு எவ்வளவு பிரயாசம். ஆனா பரலோகமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க வாங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வாங்க, இவங்களெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். இங்க உங்களுக்கு என்னென்ன ஷார்ட்டேஜ் இருக்கோ அதை பற்றி கவலையே படாதீங்க. உங்களுக்கு பெர்மனண்டா நித்தியமாக உங்களுக்கு எல்லாம் இருக்கு. மாளிகை இருக்கு, வீடு இருக்கு, எல்லாமே இருக்கு, ஐஸ்வர்யங்கள் இருக்கு, எல்லாம் இருக்கு, நித்தியமாக இருக்கு. அவ்வளோ பரலோக பொக்கிஷத்தை இப்பொழுதே எடுத்து நாம உபயோகிக்க முடியும் கிறிஸ்துவை கொண்டு. உங்களுக்கு எதுல குறைவு இருக்கா? நீங்க சிறுமைப்பட்டிருக்கீங்களா? பசியினால் வருத்தம் இருக்கா? அப்போ நீங்க என்ன பண்ணுங்க? என்னுடைய வார்த்தை எடுத்துக்கங்க. அவருடைய வார்த்தையில் அவ்வளவும் பரலோக பொக்கிஷம் தான். மேய்ப்பனுடைய காரியமே புது உடன்படிக்கையில் என்னுடைய வார்த்தைகளை அவர்களுடைய இருதயத்தில் வைத்து அவர்களுடைய மனதில் எழுதுவேன், அவர்களுடைய மனதில் வைத்து அவர்களுடைய இருதயத்தில் எழுதுவேன். ஒருவன் தேவனை அறிந்து கொள் என்று தன் அயலானுக்கு யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை இல்லைன்னு சொல்றாரு. நான் உள்ளே இருக்கிறேன், நான் உனக்கு அபிஷேகமாக உனக்குள்ளே ஜீவிக்கிறேன். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியது இல்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து போதிக்கிறது. அது பொய்யல்ல, அது சத்தியமாய் இருக்கிறது. அது உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது போல நீங்கள் அவரில் நிலைத்திருங்கள், மேய்ப்பனில் நிலைத்திருங்கள். எத்தனை பேர் நிலைத்திருப்பாங்க? உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அவருடைய வார்த்தையில் இருக்கு. வீட்டுக்கு அதிபதி சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லும் என்று சொன்னான். அவனுக்கு அந்த வார்த்தையில் உள்ள வல்லமை என்னங்கிறது அவருக்கு தெரியும். ஆவியும் ஜீவனுமாக அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையே ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது, மாம்சம் ஒன்றுக்கு உதவாதுன்னு சொல்றார். அப்போ நாம திடன் கொண்டு ஜெயம் கொள்ளுகிறதற்கு, நாம சூழ்நிலைகளை ஜெயிக்கிறதற்கு வல்லமை வேண்டும் என்றால் இந்த ஆண்டவரோடு இருக்கக்கூடிய ஐக்கியம், அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, அவர் மேய்ப்பனாக அவருடைய மந்தையின் ஆடாக நான் இருக்கும் பொழுது அவருடைய சத்தம் எனக்கு கேட்டுக்கொண்டே இருக்கும். அது என்னை பலப்படுத்தும். உலக தாளந்துகளை கொண்டு யாருமே உலகத்தில் பாதுகாப்பான வாழ்க்கையோ சந்தோஷம் இளைப்பாறுதல் உள்ள வாழ்க்கையோ வாழ முடியாது. கிறிஸ்து என்னுடைய மேய்ப்பராக இருந்தால் மட்டுமே வாழ முடியும். அதனால கடந்த காலத்தில் நம்ம எப்படி இருந்தாலும் தேவன் காணாதவர் போல இருந்தார், அது தப்பு இல்லை. ஆனால் இப்பொழுது அவர் தடவியாகிலும் கண்டுபிடிக்க சொல்றார். தடவியாகிலும் கண்டுபிடி. ஒரு சின்ன அட்டம்ப்ட், சும்மா கை அப்படியே போடு, நான் இருப்பேன். அசையாம கல் மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தேன்னா நான் என்ன பண்ண முடியும்? உனக்கு வேணும், நான் தேவனுடைய ஆலயமாக மாறணும் ஆண்டவர், அதுக்கு என்ன எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி கேட்கணும். மனுஷன் எதையோ ஆலயம் என்று சொல்வான், சொல்லிட்டு போறான். அவனுக்கு கிடைச்ச வெளிச்சம் அவ்வளவுதான். குருடனுக்கு என்ன வெளிச்சம் இருக்கும், அவ்வளவுதான் அவனுக்கு. அவன் எதையோ ஆலயம் என்று சொல்வான். ஆனால் கிறிஸ்து நம்முடைய மேய்ப்பராய் இருந்தால், நான் உனக்குள்ளே வாசமாயிருக்கிறேன், நானும் என் பிதாவும் உன்னோடு வாசம் பண்ணுகிறோம்.